செம போதையில் இருந்திருக்காங்க போல். ஸோ ட்ராக்கில் வந்து விழுந்திருக்காங்க. ஹே கைஸ், நான் தான் ஃப்ரெண்ட் வருண் செல்லா. அப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம்னா கோழிக்கோடு ரயில்வே ஸ்டேஷன் கேலிக்கட்டில் தாங்க இருக்கோம். இன்றைக்கி நம்ம ரிட்டர்ன் சென்னைக்கு போக வேண்டிய டைம் வந்துருச்சுங்க. நம்மளோட வயநாடு ட்ரிப் ஒரு 3 days ட்ரிப் பக்காவாக பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. செம்மையாக என்ஜாய் பண்ணோம். வ்ளாக்லாம் நான் வந்து நல்லா போட்டிருப்பேன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் நம்ம பார்த்திங்கன்னா சென்னைக்கு ட்ரெயினில் தாங்க புக் பண்ணியிருக்கோம் ஆஸ் யூஷுவல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ட்ரெயின் நம்பர் 22638 மங்களூரு சென்ட்ரல்லேருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் போகக்கூடிய வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் தாங்க இன்றைக்கி நம்மளோட ஜர்னி பார்த்திங்கன்னா இருக்க போகுது. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 3:10 கிட்ட ஆகுது. நம்மளோட ட்ரெயின் பார்த்திங்கன்னா 3 o'clock தான் கோழிக்கோடு பார்த்திங்கன்னா ரீச் ஆகணும். ஒரு 30 minutes டிலேயில் பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த ஒரு கேப்பில் நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இன்டர்வியூ எடுக்க வந்துட்டேன். சரி வாங்க, பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 தான் நம்மளோட ட்ரெயின் பார்த்திங்கன்னா வருது. ஸோ இங்கே தான் பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 இருக்குது. ஸோ டேரெக்டாக போயிட்டு நம்மளோட ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க. Dr. M.G. Ramachandran Central Railway Station, West Coast Superfast Express has arrived on platform. ஒரு 33 minutes டிலேயில் நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா கோழிக்கோடு ஜங்ஷன் பார்த்திங்கன்னா ரீச் ஆகிடுச்சு. ஸோ எல்லாம் வந்து மேலே ஏறி உட்காந்துட்டோம். எல்லாம் ஆல்ரெடி தூங்கிட்டு தான் இருக்குங்க. ஸோ அதனால் இங்கே வந்து கொஞ்சம் இந்த கேரளா சைட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு தான் RPF தான். ஸோ அதனால் அந்தளவுக்கு வெளில இறங்கி பேச முடியுமான்றதுல டோர்கிட்டையும் நின்று தான் எப்படியாவது எடுக்கிறோம், மேனேஜ் பண்ணோம். விண்டோ சீட் எதுவுமே இல்லை. அப்போ எப்படி எடுக்கிறோன்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன். தமிழ்நாட்டுக்குள்ளே போயிட்டோன்னா அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ஜாலியாக எடுக்கலாம். நம்ம பசங்க கோச் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கோச். எங்களுக்கு S7, ஒரு பேட்ச் பார்த்திங்கன்னா S2, இன்னொரு பேட்ச் பார்த்திங்கன்னா S3. ஸோ கொஞ்சம் விடுஞ்சதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒன்று சேர்ந்துருவோம். ஸோ பார்ப்போம். இப்போ ட்ரெயின் ரொம்ப நேரமாக நிற்கிது, 5 நிமிஷம் மேலே நிற்கிது. ஸோ எடுத்ததுக்கப்புறம் சரி கண்டினியூ பண்ணுவோம். प्लेटफॉर्म क्रमांक 4 पर आएगी। यात्रा कर ट्रेन नंबर 1, 2, 6. ஒரு 37 minutes டிலேயில் நம்ம பார்த்திங்கன்னா பரப்பரங்காடின்ற ஒரு ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ரீச் பண்ணியிருக்கோம். இது ஒரு சின்ன ஒரு ஸ்டேஷன் தான். ஸோ RPF ப்ரொடெக்ஷன் ரொம்பவே இருக்காங்க, விண்டோ சீட்டும் இல்லை. ஸோ அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நம்மளுக்கு சொன்ன மாதிரி தான் பாலக்காடு தானோடனே சீனரிஸும் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பாலக்காடுக்கு இன்னொரு 5-6 ஸ்டாப்பிங்ஸ் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம போவோம். இப்போ இங்கேயும் ஓரளவுக்கு க்ரௌடு பார்த்திங்கன்னா ஏறி இருக்காங்க. கோழிக்கோடில் நிறையவே ஏறினாங்க. இப்போ போவோம். இன்னும் கோயம்புத்தூர் சைட்லாம் போனதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் ஏறுவாங்க. ஸோ அப்படியே நம்ம ஜர்னியை போவோம், कंटिन्यू பண்ணுவோம். यात्रीगण कृपया ध्यान दें, गाड़ी संख्या 226338 मंगलापुरम पुरच्ची तलेवर डॉक्टर
ஒரு 38 மினிட்ஸ் டிலேயில் நம்ம பார்த்தீங்கன்னா திருவூர் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய க்ரௌட் பார்த்தீங்கன்னா ஏறுறாங்க. ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா சென்னைக்கு தான் போகிறாங்களா இல்லை நடுவில் வேறையாக போகிறாங்களான்னு சொல்லிட்டு இல்லை, பட் நிறைய க்ரௌட் பார்த்தீங்கன்னா ஏறுறாங்க. ஸோ நல்லா சில்லுன்னு தான் இருக்குது. ஸோ அப்படியே இன்னொரு 2 ஸ்டாப்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஷொர்ணூர் போயிடுவோம். ஷொர்ணூர்லேருந்து டைவர்ஷன் எடுத்துன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே பாலக்காடு பார்த்தீங்கன்னா போயிடுவோம். ஒரு 40 மினிட்ஸ் டிலேயில் நம்ம பார்த்தீங்கன்னா குட்டிபுரம்ன்ற ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்கோம். பேருக்கேற்ற மாதிரி ஸ்டேஷன் ரொம்ப ஒரு சின்ன ஒரு ஸ்டேஷன் தான். அண்ட் இதுக்கப்புறம் நம்மளோட மேஜர் ஸ்டாப்பான ஷொர்ணூர் தான் போய் ரீச் ஆகும். ஷொர்ணூர் பாலக்காடு அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரு ஆயிடுவோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஷொர்ணூர் அண்ட் பாலக்காடு கோயம்புத்தூரில் தான் நிறைய க்ரௌட் ஏறுவாங்கன்னு நம்புகிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஷொர்ணூர் ஜங்ஷனோட அவுட்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா நிறுத்தி போட்டிருக்காங்க. ஒரு 15-20 மினிட்ஸாக பார்த்தீங்கன்னா நிறுத்தி போட்டிருக்காங்க. என்ன ரீசன்னே தெரியல. கீழே எல்லாம் ஆஃபீஷியல்ஸ் தான் இறங்கி செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன ரீசன், செயின் புல்லிங்னா கூட அந்த ட்ரிபிள் ஹாங்க் இருக்கும், அது கூட இருக்கும். ஸோ என்ன ரீசன் தெரியல. ஆர்பிஎஃப் போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்காங்க. கீழே இறங்குறாங்க, டார்ச் லைட் அடிக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு 20 மினிட்ஸாக நின்றுட்டுருக்கோம். இப்போயே பார்த்தீங்கன்னா 50 மினிட்ஸ் கிட்ட டிலே. ஸோ எவ்வளோ நாள் நிற்கிறாங்கன்னு சொல்லி தெரியல. ஸோ பார்ப்போம் எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறாங்க என்னன்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு. ஸோ ஆக்சுவலாக இப்படி தான் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைரெக்ஷனில் போகுது. என்ன ரீசன் என்னன்னு எதுவுமே தெரியவே இல்லை. ஸோ அப்படியே நிறுத்தி போட்டாங்க. ஒரு 200 மீட்டர்ஸ் 100 மீட்டர்ஸ் கிட்ட ரிவர்ஸில் வந்துருப்பாங்க. ஸோ அப்படியே இப்போ ஸ்லோ பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சன்ரைஸே ஆக போகுது. ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா இங்கே தான் நிற்கிறோம். ஆக்சுவலாக அங்கே கீழே ஏதோ இறங்கி ஏதோ செக் பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இதை கேமராவில் தெரியல, பட் நேரில் கண்ணில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் தெரியுது. யாரோ 2 பேர் கீழே நின்றுட்டுருக்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ என்ன ரீசன்னு தெரில. ஒரு 1/2 அன் ஹவர் மேலேயே அங்கே தான் நின்றுட்டுருக்கோம், ஷொர்ணூர் அவுட்டர்லேயே. ஷொர்ணூர் 1 hour 10 minutes டிலேயில் நம்ம பார்த்தீங்கன்னா ஷொர்ணூர் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த நிறுத்தி போட்டதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோ பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆகிட்டாங்க. இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இறங்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன மாதிரி தான் பாலக்காடு கோயம்புத்தூரில் தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏறுவாங்க. ஸோ போகலாம். நல்ல சில்லுன்னு வேறு இருக்குது. சன்ரைஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா கேரளா வியூஸ்லாம் மார்னிங் டைமில் நல்லா கேப்சர் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ கைஸ், நான் வந்து வெளியில் இங்கே நின்றுட்டு இருந்தேன். ஸோ ஆர்பிஎஃப் ஒரு 2 பேர் பார்த்தீங்கன்னா ஓடி போனாங்க. ஸோ சரி நானும் சும்மா அப்படியே கேஷுவலாக ஒரு வாக் மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னாடி வரைக்கும் போனேன். ஸோ அப்புறம் தான் தெரிஞ்சுது அன்ரிசர்ட் கோச்சில் யாரோ ஒருத்தங்க வந்து செம போதையில் இருந்திருக்காங்க போல். ஸோ ட்ராக்கில் வந்து விழுந்திருக்காங்க. ஸோ அதை வந்து இது போகிற பேசஞ்சர்ஸ் பார்த்து நோட்டீஸ் பண்ணி ஸோ ட்ரெயினை நிறுத்தி ஸோ அந்த விழுந்த அந்த பேசஞ்சரை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போயிருக்காங்க. லக்கீலி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த விழுந்த பேசஞ்சருக்கு எதுவுமே ஆகலை. லைட் ஃப்ராக்சர் மட்டும்தான் இருக்குது. மிச்சப்படி அவங்களால பேச முடியுது, எல்லாம் பண்ண முடியுது. ஸோ ட்ரெயின்லேருந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துருக்காங்க. தயவு செஞ்சு இந்த சரக்குலாம் அடிச்சுட்டு ட்ரெயினில் வந்து இந்த படிக்கட்டில் நிற்கிறது அதெல்லாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஸோ அதனால தான் இவ்வளோ டிலே. ஸோ இப்போ நான் பின்னாடி போய் கேட்டதுனால தெரிஞ்சுது. ஸோ அதெல்லாம் வந்து எப்பயுமே வச்சுக்காதீங்க. ஸோ நல்ல வேலை சேஃபாக அவர் வந்து இப்போ கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கையில் ஃப்ராக்சர் நினைக்கிறேன். ஸோ கை மட்டும் லைட்டாக அந்த டிஸ்லோகேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. மிச்சபடி பேசுகிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஸோ லக்கீலி அவருக்கு எதுவும் ஆகலை. ஸோ போகலாம். எனக்கு தெரிஞ்சு ட்ரெயின் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே போவோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஷொர்ணூர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லைன் பார்த்தீங்கன்னா பெரியும். ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்த லைனு. ஸோ நம்ம வந்த லைன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பாலக்காடு போய் அப்படியே கோயம்புத்தூர் போகிறது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷொர்ணூர் நீலாம்பூர் ரோடுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த லைன் ஒன்று.
அண்ட் ஷொர்ணூர்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சவுத் கேரளா போகிற லைனும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ட்ரிவாண்ட்ரம் அந்த ரூட்டுக்கு. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 லைன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரியும். கிட்டத்தட்ட ஒரு 1 hour 20 minutes டிலேயில் நம்ம பார்த்திங்கன்னா ஒட்டப்பலம் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ரீச் பண்ணியிருக்கோம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு வந்தீங்கன்னா இந்த ஒரு 1 hour டிலே வந்து கொஞ்சம் தூரத்துக்கு தான். மீன் சென்னைக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ஸ்லாக் டைம் நிறையவே இருக்குது. ஸோ அந்த ஸ்லாக் டைமில் சென்னைக்கு வந்து சீக்கிரமாக ரீச் ஆகிடுவாங்க. பட் மிச்ச ஸ்டேஷன்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலேவாக தான் போவாங்க கண்டிப்பாக. அண்ட் இப்போ பாலக்காடு டிலேவாக தான் போவாங்க, கோயம்புத்தூருக்கு பார்த்திங்கன்னா டிலேவாக தான் போவாங்க. ஸோ அந்தமாதிரி நிறைய ஸ்டேஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டிலேவாக தான் போவாங்க. பார்ப்போம் எவ்வளோ டிலேவாக போகிறாங்கன்னு சொல்லி. அண்ட் சன்ரைஸ் பக்காவாக இருக்குது. ஸோ சன்ரைஸ் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு 1 hour 15 minutes டிலேயில் நம்ம பார்த்தீங்கன்னா பாலக்காடு ஜங்ஷன் பார்த்திங்கன்னா ரீச் பண்ணியிருக்கோம். அண்ட் எனக்கு செம்ம தூக்கம் வருது, வந்து அடித்து போட்ட மாதிரி தூக்கம் வருது. நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருந்தேன். ட்ரெயினும் நடுவில் பார்த்திங்கன்னா நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த டைமை யூஸ் பண்ணி நானும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா தூங்கிட்டு தான் இருந்தேன். இதுக்கப்புறம் தான் வியூஸ்லாம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். அந்த கார் செக்ஷன் பாலக்காடுலேருந்து கோயம்புத்தூர் அந்த வாளையார் செக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன் நான். அண்ட் இங்கே நிறைய பேர் இறங்கியிருக்காங்க, அந்தளவுக்கு யாரும் ஏறல. அன்ரிசர்வ் மட்டும்தான் ஏறி இருக்காங்க. ஸோ நிறைய இந்த கோயம்புத்தூர் போகிறவங்க வேலைக்கு போகிறவங்களாம் பார்த்திங்கன்னா ஏறி இருக்காங்க, அவ்வளோதான். ஸோ போகலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா போத்தனூர், அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் தான். ஸோ அப்படியே போகலாம்.
train number 2263H Westcoast Superfast Express கைஸ் ஒரு 1 hour 11 minutes டிலேயில் நம்ம பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்கோம். எக்கச்சக்கமான பேர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இறங்குறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏறுறாங்க. ஏன்னா வந்து சென்னைக்கு போகிறவங்களுக்குலாம் இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் டே டைமில் ஸ்லீப்பர் கிளாஸில் போகிறதுக்கு. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குர்லா எக்ஸ்பிரஸோட ரேக்ஸு. ஸோ இப்போ நாங்கள் அப்படியே ஃப்ரெண்டில் வந்து S3 S2ல் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கள அப்படியே பார்க்க போகிறோம். நாங்கள் மார்னிங்கு பார்க்கவே இல்லை இவ்வளோ நேரம். ஸோ இப்போ தான் போய் பார்க்க போகிறோம். ஸோ அதான் அப்படியே நடந்து போயிட்டுருக்குறோம். அண்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ இட்லி வடை தோசை எல்லாமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கு வேணால் பிரச்சனையே இல்லை. ஸோ நாங்கள் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ நாங்கள் போயிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஒன் hour 20 minutes டிலேயில் நம்ம பார்த்தீங்கன்னா காட்டன் சிட்டி திருப்பூருக்கு பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த இடத்துல இந்த ட்ரெயினோட குட்டி டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லிடுறேன். ஸோ இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 902 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுது. அண்ட் இந்த 902 கிலோமீட்டர்ஸை கவர் பண்ணுற டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 16 hours 20 minutes இருக்குது. அண்ட் மொத்தம் ஸ்டாப்பிங் இந்த வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ்க்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 30 ஸ்டாப்பிங்ஸ் இருக்குது. ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈரோடு பெரிய ஜங்ஷனு 10 நிமிஷம் ஹால்ட்டு. ஸோ அங்கே வெயிட் பண்ணுறேன். நிறுத்துறான். கொஞ்சம் டவுட் கேட்டால் ஒட்டுமே தடவை இது பண்ணுறாங்க. கரெக்டாக ஒரு 1 hour 20 minutes டிலேயில் நம்ம பார்த்தீங்கன்னா ஈரோடு ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 10 minutes ஆஃப் ஃபால்ட்டு. நாங்கள் ஆல்ரெடி ஹால்ட்லாம் முடிச்சுட்டு ட்ரெயினே பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க. போகலாம். சாப்பாடு தேடணும். சாப்பாடு எதுவுமே கிடைக்கல. நாங்கள் தேடினது கிடைக்கல. தோசை கிடைக்கல. அவ்வளோதான் அப்படியே கிளம்புறோம். இப்போ போகிற வயலாம் வாங்கிக்க வேண்டியதான். ஆனால் சேலம் ஸோ சேலமில் சந்திக்கிறேன். ஸோ கைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 hour 10 minutes டிலேவாக நம்ம பார்த்தீங்கன்னா பொம்மடி பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்கோம். சேலமில் என்னால் vlog வந்து பேச முடியல. என்ன ஃபோன் செம்ம ஹீட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கேமரா வந்து ஓப்பனே ஆகலை. ஸோ நானே என் ஃப்ரெண்டு ஃபோனில் வீடியோ எடுத்து தான் நான் வந்து அந்த என்ட்ரியை நான் வந்து எடுத்துருப்பேன் நான். ஸோ செம்மையாக வெயில் அடிக்குங்க. சத்தியமாக செம்ம வெயில் அடிக்குது. நான் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடல. அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கே வந்து ஆர்டர் எடுக்கிறது தான் வரானுங்க. ஸோ போனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொரப்பூர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட் தான். அடிக்கிற வெயிலுக்கு தண்ணியும் இல்லை ஒன்றும் இல்லை. தொண்டை வேறு கவு கவுன்னு இது எதுவும் பண்ண முடியல. போகலாம்.
அனல் காற்று வர அடிக்குது. நெக்ஸ்ட்டு மொரப்பூரில் சந்திக்கிறேன். நான் டேரெக்டாக ஜோலார்பேட்டில் மீட் பண்ணுவோம். ஒரு 1 hour 10 minutes அதே டிலேயில் தான் நம்ம பார்த்திங்கன்னா மொரப்பூர் பார்த்திங்கன்னா ரீச் ஆகிருக்கோம். ஸோ இங்கே நிறைய பேர் இறங்குறாங்க, ஏறுறாங்க, அதெல்லாமே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா மேஜர் பார்த்திங்கன்னா ஜோலார்பேட் தான். இங்கே எந்த கடையுமே இல்லை சாப்பாடுக்கு. ஸோ ஜோலார்பேட்டில் தான் அதான் வாங்கணும். அதை விட்டால் காட்பாடி தான். ஆல்ரெடி டைம் இந்நேரம் நம்ம பார்த்திங்கன்னா ஜோலார்பேட்டை தாண்டி போயிட்டுருக்கணும். ஆனால் டிலேனால ரொம்ப இதுவாக தான் போயிட்டுருக்கு. சரி பார்ப்போம் எப்படின்னு. ஸோ போகலாம். ஆனால் வேகுதுங்க, தண்ணியும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஜோலார்பேட்டில் மீட் பண்ணுவோம். जोलारपेटे काटपाड़ी प्लेटफॉर्म क्रमांक 2. கைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா காட்பாடி ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிருக்கோம். அண்ட் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு 2:13 ஆகுது. ஒரு 53 minutes டிலேயில் தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். பரவாயில்ல, 1 hour 20 minutes 1 hour 15 minutes இருந்ததை 53 minutes பார்த்தீங்கன்னா குறைச்சிட்டாங்க. எங்களுக்கு என்னென்னா டிலே ஆனாலும் பரவாயில்ல, பட்டு கொஞ்சம் அந்த ஹீட்லாம் இல்லைன்னா கூட கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். பட்டு ஹீட்டு பயங்கரமாக இருக்குது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போனால் டிலேலாம் எல்லாம் போனால் நல்லாயிருக்குன்ற மாதிரி தோணுது. ஸோ போகலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாலாஜா ரோடு அரக்கோணம் தான். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் டைமிங்கு. ஸோ பார்ப்பேன் எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு சொல்லி.
ஒரு 1 hour 8 minutes டிலேயில் நம்ம பார்த்தீங்கன்னா அரக்கோணம் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு 20 minutes ஏர்லியராகவே வந்துட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 o'clock கிட்டலாம் வந்துட்டாங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:20 ஆகுது, 3:25 கிட்ட ஆகுது. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா உள்ளே எடுத்துகிட்டு வராங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து ஒரு 1 hour அவுட்டரில் நிறுத்தி போட்டாங்கன்னா அப்படி இப்படின்னு பார்த்தாலும் ஒரு 4:40 4:45 ஆயிரும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ட்ரெயின் எடுத்துட்டாங்க. ஸோ அப்படியே போவோம், எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறாங்கன்னு பார்ப்போம். ஒன்றரை மணி நேரம் டிலேக்கு அப்புறம் பெரம்பூர் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ திருவள்ளூருக்கு அப்புறம் செம்ம ஸ்லோ பண்ணாங்க. ரொம்ப உருட்டி தான் வந்தாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆவடிக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்பீட் எடுத்தாங்க. அப்படியே வந்து வந்துட்டாங்க. ஸோ இப்போ இங்கேருந்து இன்னும் எவ்வளோ நேரம் ஆக போகிறாங்கன்னு தெரியல. 5 மணி ஆக்கிடுவாங்க போல். பார்ப்போம். பரவாயில்ல, கொஞ்சம் ஜாலியாக தான் போகுது பசங்களோட இருக்கிறதும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு சைடு வெயில் வர அடித்து வேகுது. இப்போது இங்கேருந்து இன்னும் எவ்வளோ எப்படி இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 4:35 ஆகுது. எனக்கு தெரிஞ்சு 5 ஆயிரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 4:50 என்னோடய ஆவரேஜ் டைம் கெஸ்ஸிங். இப்போ பார்ப்போம் 4:50 போகிறாங்களான்றது. என்னென்ன சொல்றா பாருங்க. எல்லாம் வருது. ஸோ கைஸ் ஃபைனலி ஒரு 1 hour டிலேயில் நம்ம பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்டோம். செம்ம ஒரு சூப்பரான ஜேர்னின்னு சொல்லலாம். அதே மாதிரி செம்ம வெயிலான ஒரு ஜேர்னி. பட் ஓவரால் இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. இந்த 3 நாள் பார்த்தீங்கன்னா எப்படி போச்சுன்னு தெரியல. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணோம். ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்காட்டியும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆகிடுச்சு. ஸோ செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா வயநாடுலாம் போகிறீங்களா, கண்டிப்பாக நான் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறேன். அவங்களே காண்டாக்ட் பண்ணி பேசிக்கோங்க. செம்ம ஒர்த்து. அந்த ட்ரெயினை பற்றி சொல்லணுன்னா ஒரு சூப்பரான ட்ரெயின் தான் இது. டே டைமில் ரன் ஆகக்கூடிய ட்ரெயின். அண்ட் நைட் டைம்லேயும் வந்து கேரளாலேருந்து வரத்துக்கூடிய நல்ல ஒரு ட்ரெயின் தான் இது. ஸோ எஸ் வாங்கண்ணா. எப்போ இருந்துச்சு சரியா மாசா இருந்துச்சு. இவன் தான் இவனுக்கு தான் உண்மையிலே நன்றி சொல்லணும். இந்த ட்ரிப்பை ஃபுல்லாக பக்காவாக தெரிஞ்சுக்கோங்க. நீடா வயநாடு போனீங்கன்னா அவ்வளோதான். ஜெட்டோட நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தரோம். கண்டிப்பாக அதை சொல்லிட்டேன். பக்கா ஜெட்டா அமல் டேவிஸ் நம்ம அமல் டேவிஸ். ஸோ கைஸ் இதோட இந்த ஒரு vlog பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொன்று சூப்பரான vlog சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பை பாய்.